பெரிய செடி வாங்குறது என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா நீங்க 1 இயர் 1.5 இயர்ஸ் வளர்க்குறது ஒரு வருஷம் நீங்க செடி வளர்க்குறது பாத்தீங்கன்னா இது எல்லாமே குட்டியா வரும். நீங்க பாருங்க எல்லாமே குட்டியா ரவுண்டா அழகா இருக்கும். இது எல்லாமே மெச்சூரான பிளான்ட். நான் வந்து கையில வைக்க ஆரம்பிச்சு நிறைய பேர் வைக்காங்க. இந்த மாதிரி மெச்சூரான பிளான்ட் வாங்க பாருங்க நல்லா இருக்கும். எல்லாரும் புறாட்ட இருக்கு. எனக்கு தெரிஞ்ச யூஸ் பண்ண கண்டென்ட் எல்லாமே நான் சொல்லுவேன். நீங்க வீடியோ பார்க்கறவங்க மட்டும் தெரிஞ்சுக்கும். நான் செடி வைக்கிறது மட்டும் லைக் பண்ணி காமிச்சிருக்கேன். நல்லா ஒரு சின்ன ஐட்டம் ரைட் பண்ணி நல்லா புறாட்ட வந்து நல்லா கொத்து காய்க்குது. நான் ஃப்ரூட் ஸ்டேஜ் பிளான்ட் பண்ணி செடி வாங்க கொத்து காய்க்குது. பஞ்சு மஞ்சள் கொத்து காய்க்கும். இது வந்து புறாட்ட வரும். அது வேணா நம்ம விட்டு பார்க்கலாம். புளிய செடி வந்து இங்க பாத்தீங்கன்னா நம்ம கையில இருந்து இங்க வைக்கிறோம். ஏன்னா எங்க கிட்ட ஒரு வெரைட்டி பழசா இருக்கு மாறி சூப்பரா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. ஃப்ரூட் ஸ்டேஜ் பிளான்ட் வந்து புக் பண்ணி வாங்குங்க. அது பார்த்தா பிளான்ட் ஆல் சீசன் ஒரு சின்னதா இருக்கும். கையில வந்து பார்த்தா ஒரு 4 ஃபீட் ஆயிருக்கு. கொஞ்சம் வந்து பார்த்தா ஒரு வருஷம் ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகும். நல்ல மெச்சூரான பிளான்ட். பிளான்ட் வந்து வந்து பிளான்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்க பிளான்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறாங்களோ வச்சுக்கோங்களேன். இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பெரிய செடிகள்லாம் வந்துருக்கு. அது எல்லாமே லைனாக பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய செடிகள் விரும்பி அதிகமாக கேட்குறீங்க. அதனால் பெரிய செடிகள் எல்லாமே வந்துருக்கு. ஒரு தென்னஞ்செடியாவது தென்னஞ்செடியிலே வந்து பார்த்தீங்கன்னா சன்னங்கி, சீவோடி, சவுக்காடு ஆரஞ்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள், ஹிமாலயஸ் வந்து மேங்கோ, அப்புறம் வந்து கோடூர் சாத்துக்குடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் நார்த்தங்காய், இது எல்லாமே லைனாக காட்டுறா. நீங்கள் பாருங்கள் எல்லா வெரைட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான செடிகள் வந்துருக்கு. இந்த மாதிரி பெரிய செடி வாங்கியது என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். நீங்கள் 1 இயர் 1.5 இயர்ஸாக வளர்க்குறது 1.5 வருஷமாக நீங்கள் செடி வளர்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட் ஈல்டு எல்லாமே ஸ்டார்டிங் ஆகிடும். ஓகேங்களா. இந்த செடிகள் எல்லாவோட செடிகளும் பார்க்கலாம். செடிகள் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய செடிலாம் எந்த மாதிரி வளர்க்கணும், அதில் என்னென்ன எப்படி வளர்க்கணும், எந்த மாதிரி மருந்து கொடுக்கணும், எந்த மாதிரி நீங்கள் பிளான்டேஷன் பண்ணால் செடிகள் நல்லா க்ரோத் இருக்குன்னு நான் பார்க்கலாம். ஓகேங்களா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட்டு செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செடியை கொண்டு வாங்க, ரெட் ஜாக்கு பெரிய செடியை கொண்டு வாங்கன்னு கேட்டீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டங்க் சூர்யா. ஓகேங்களா. டங்க் சூர்யா தாய்லாந்து ரெட் ஜாக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த தாய்லாந்து வெரைட்டி. ஓகேங்களா. ரெட் ஜாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெட் ஜாக் இருக்குது. சித்து ரெட் இருக்குது, சங்கரா ரெட் இருக்குது, கர்நாடகா ரெட், இந்த மாதிரி வெரைட்டி அடிக்கிட்டே போகலாம். செம்பருத்தி வரிக்கா அந்த மாதிரி. ஓகேங்களா. அதில் ஒன் ஆஃப் த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ரெட். ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா டங்க் சூர்யா. இது இலை எல்லாமே சின்னதாக இருக்குங்க. ஓகேங்களா. மற்ற இலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இது இலை எல்லாமே குட்டியாக வரும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் எல்லாமே குட்டியாக ரவுண்டாக அழகாக இருக்கும். இது எல்லாமே மெச்சூரான பிளான்ஸ். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹைட்டுக்கு மேலே இல்லை. இது ஏன் சொல்கிறேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா புதர் டைப்பில் வளரக்கூடியது. ஓகே. உங்களுக்கு இடத்தோனையும் பார்த்தீங்கன்னா பெருசாகி உங்களுக்கு சீக்கிரமாக காய்க்காது. இது எல்லாமே புதராட்ட வந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே ஈல்டு எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். இப்போ 1-2 செடியில் வந்து பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சுகள் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆண் பூவாக இருக்கும், கீழே கொட்டிடும். வளர தான் நல்லா மெச்சூரான பிளான் தான் உங்களுக்கு நல்லா பூ காய்கள் இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் செடி. ஓகேங்களா. நெட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா கவர்லேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமாக வளர்ந்த செடி, கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் பிளான்ட்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நான் காட்டுறேன். ஓகேங்களா. ஸ்டெம்முலேருந்து எல்லாமே இங்கே பாருங்கள், ஸ்டெம்மு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஸ்டெம்மு, நல்லா எத்தனை பிரான்ச் போட்டிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 அடி புதராட்டம். இங்கே பாருங்கள் புதராட்டம் இருக்கா, இதுவும் பார்த்தீங்கன்னா புதராட்டம் இருக்கா. எல்லாம் நிறைய பேர் கேட்பீங்க தம்பி எனக்கு பெரிய செடியை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு. நீங்கள் எல்லாமே காட்டிக்கலாம். ஓகே. எல்லாமே நான் காட்டுறேன், லைனாக காட்டுறேன். நீங்கள் பார்த்துக்காங்க செடியை. இந்த ஸ்டெம்மு பாருங்கள், இந்த ஸ்டெம்மு பாருங்கள் எந்த அளவுக்கு புதராட்டம் இருக்குது பாருங்கள். இதுவும் புதராட்டம் இருக்குது. ஓகேங்களா. என் ஹைட்டுக்கு இந்த ஹைட்டுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா. இப்போ ஹைட்டு வந்து பார்த்தோன்னா என் ஹைட்டுக்கு மேலெல்லாம் இல்லை. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 அடி to 5 அடின்னு சொல்லலாம். இதை ஒரு 4 அடி to 5 அடின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு நல்லா புதர் டைமில் சூப்பராக இருக்கும். ஓகே. நல்லா மெச்சூரான பிளான்ஸ் எல்லாமே. ஓகேங்களா. எல்லாமே மெச்சூர் நல்லா பாருங்கள். தடிமண் எல்லாமே நல்லா இருக்குது. 1-2 பிளான்ட் இல்லைங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பிளான்ட் கிட்ட இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. ரெட் ஜாக்லேயே வந்து தாய்லாந்து ரெட் ஜாக். ஓகேங்களா. டங்க் சூர்யா ரெட் ஜாக் கேட்லாக்கில் இருக்கும். சோளம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் வரும், உருண்டே வரும். நல்லா திக்னஸ் அதிகமாக இருக்கும். டேஸ்ட் வச்சுலும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புக்கு நல்லது. கரோட்டினாய்டு வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய சத்துக்கள் இருக்கும். நமக்கு உடம்புக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சோளோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா பல சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அறுத்து வச்சாலையும் 2-3 நாள் ஆனாலும் 10 நாள் ஆனாலும் 10 நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் அந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜாக்கு நிறைய பேர் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. இதோட வாசனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பலாப்பழ வாசனை வந்து பிடிக்காது. ஓகேங்களா. அதனால் இது பலாப்பழ வாசனை கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது எல்லாமே பெரிய செடி. நிறைய பேர் டங்க் சூர்யா பெரிய செடி கொண்டாங்கன்னு கேட்டீங்க. இது எல்லாமே பெரிய செடி தான், பார்த்துக்காங்க. அவைலபிள் இருக்குது. இதோட சின்ன செடி வேணால் கூட நம்மக்கிட்ட இருக்குது. சின்ன செடி வந்து பார்த்தீங்கன்னா 3 அடியில் to 4 அடியில் இருக்கும். பட் இந்த மாதிரி பிரான்ச்சஸோடு இருக்காது. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. நல்லா பிரான்ச்சஸ் தான்,
கொடை மாதிரி ஸ்டெப்பாக அப்படியே கிளையாக வந்து ஒரு கூடார மாதிரி வரும். ஒரு 10 அடி போகும்போது உங்களுக்கு எல்லாமே காய்கள் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இது யாருக்குன்னா வேணும்னுச்சா டங்க் சூர்யா புதுசாக ஸ்டாக் வந்திருக்கு. எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே அருமையாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு பார்சலுக்கு 1 தான் அனுப்ப முடியும். நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் அனுப்புவோங்க. நீங்கள் தான் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பெரிய செடி அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் வந்து கண்டிப்பாக 200 வருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் கிட்டத்தட்ட 50 கிலோ கிட்ட இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா 200 கிட்ட வரும். நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். டங்க் சூர்யா யாருக்கு வேணும், தாய்லாந்து ரெட் ஜாக் வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க. சூப்பராக கலெக்ஷன் வந்துருக்கு. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள். ஓகேங்களா? அந்த வாட்டர் ஆப்பிள் பிடிக்காத ஆளுங்களே கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிகமாக விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி செடிகள் கூட அதிகமாக விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. நர்சரிக்கு வர முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன செடி இருக்குது, பெரிய செடி இருக்குது, அதோட பெருசு இருக்குது. ஓகேங்களா? இதிலே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ஒயிட் கூட வரப்போகுது நம்மக்கிட்ட. இன்னும் 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ஒயிட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அவங்களால கொண்டு வரங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர். ஓகேங்களா? நார்மலான ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள் நீங்கள் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணக்கூடிய வெரைட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10 செடி வச்சுருந்தீங்கன்னா போதும். ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 200 வரைக்கும் விற்கிது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ 50 ரூபா, 1/4 கிலோ 50 ரூபா அப்படின்னு விற்கிறாங்க. நிறைய தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? ஏன் இது எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைய நிறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த பழத்தை சாப்பிட்றனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீர் சத்து கிடைக்குது, அப்புறம் நோய் எதிர்ப்பு சத்து கிடைக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி கண்டன் கிடைக்குது, அப்புறம் தசை பிடிப்பெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு பிடிக்குது. அப்புறம் வந்து சர்க்கரை நோய் இருக்காங்களா அதெல்லாம் வந்து சீராக வச்சுக்குதுன்றாங்க. ஓகேங்களா? இத்தனையும் பார்த்தீங்கன்னா டாக்டரே நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? டாக்டர்ஸே நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால இந்த வாட்டர் ஆப்பிள்லாம் நிறைய பேர் நீங்கள் வாங்கி வைக்கலாம். தாராளமாக ஒரு வீட்டுக்கு ஒரு வாட்டர் ஆப்பிள் செடி இருந்தால் கூட ரொம்ப நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பறித்து ஒரு பழத்தை சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டீங்கன்னா தண்ணியே குடிக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஒரு பழத்தை சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். நல்லா வந்து போதன்னு இருக்கும். ஓகே, நல்லா ரெட்டு கலரில் இருக்கும். அது சூப்பரான செடி வந்திருக்கு. ஏன் அது காட்டுனா நம்மக்கிட்ட சின்ன செடி இருக்குது, இப்போ பெரிய செடி வந்திருக்கு. இந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட் இருக்குன்னு. ஓகேங்களா? இதெல்லாமே நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கூட விட்டுருக்கலாங்க. பெருசாக ஆக்க தேவையில்ல. எனக்கு மீடியம் சைஸில் இருக்குன்னா ப்ரூனிங் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லாமே பிரான்ச் வந்து இதிலே உங்களுக்கு காய்க்கும். நீங்கள் பறித்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை நான் மொட்டை மாடியில் தான் வைக்கணும், டெரஸ் கார்டன் தம்பி இருக்குது இடம், அப்படி வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா டெரஸ் கார்டனில் ஒரு 200 லிட்டர் ட்ரம்மு வாங்கி 2ஆக கட் பண்ணிவிட்டு அது நல்லா ஹோல்ஸ் போட்டு நல்லா செம்மண், ஓகே, நல்லா வந்து மணல் மாதிரி இருக்கிற செம்மண், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு கோகப்பிட்டு இல்லை பயோ மிக்ஸு, இந்த பயோ கம்போஸ்ட்லாம் உங்களுக்கு கிடச்சி அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மணல் மாதிரி இருக்கணும் எல்லாமே. ஓகே, அப்படி போட்டு வச்சா தான் வரும். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க, நல்லா ட்ரம்மில் போட்டு நல்லா களிமண் ஏதோ ஒன்று போட்டு வச்சிடுறீங்க, செடி வளரவே வளராது. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வறட்சியாக மெயின்டைன் பண்ணி நல்லா விட்டிங்கன்னா தண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக வளரும். டைரெக்டான சன்லைட்டில் வச்சிங்கன்னா அருமையாக வளரக்கூடிய செடி தான் வாட்டர் ஆப்பிள். இது டேஸ்ட் வயசில் நல்லாயிருக்கும். வாட்டர் ஆப்பிள் நிறைய டைப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆப்பிள் இருக்குது. அல்கார் வாட்டர் ஆப்பிள் இருக்குது, பாலிச்சாம்பா, உம்மர் வாட்டர் ஆப்பிள், இதெல்லாம் ஒன் ஆஃப் த வெரைட்டி. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது நார்மலான வெரைட்டி, நார்மலாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? நல்ல ரெட் கலர் வெரைட்டி, என் ஹைட்டுக்கு மேலே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோட கிளைமேட்டும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நீர் சத்து அதிகமாக, நீங்கள் தண்ணி வந்து பூ காய் இறக்கிறப்ப தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா சத்து எல்லாமே தண்ணி மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இல்லை அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி கம்மி பண்ணி ட்ரையாக விட்டு நல்லா வளர்த்திங்கன்னா உரம் போட்டு அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிக்காங்க. நிறைய பேர் வாட்டர் ஆப்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ காய்கள் இறக்கும்போது காயை உருவாக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணுங்க. ஓகே, அதனால் காய் முத்தர் வச்சு அடையும் போது தண்ணி கம்மி பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து அதிகரிக்கும். ஓகே, நான் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே மெச்சூரான பிளான்ட்ஸ். பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. ஒரு செடி எடுத்துக்க வச்சு காட்டுறேங்க பாருங்கள். இழுக்கு முள்ள அந்த அளவுக்கு வெயிட்டான செடி. இங்கே பாருங்கள் நல்லா புதராட்டம் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா மெச்சூரான பிளான்ட்ஸு. நம்ம இதெல்லாம் வந்து இப்போ நம்மக்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி செடி போடும்போது வாங்கி வச்சுருந்தாங்க. அவங்களுக்குலாம் பூ காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாம் மெச்சூரான பிளான்ட்ஸ் வேணுமாங்க. பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு புதராட்டம் இருக்குது. நல்லா பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் புதராட்டம் இருக்குது, இங்கேயும் பாருங்கள் புதராட்டம் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே நம்மக்கிட்ட பெரிய செடிகள் இருக்குது. இதில் வந்ததில் ஒரு 30 செடி வந்ததில் ஒரு செடியில் மட்டும் பூவோடு இருக்குது. அதுவும் நான் காட்டுறேன், வாங்க போகலாம். நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே இந்த அதே செடி தாங்க. ஓகேங்களா? நல்லா தரமான செடிகள் இருக்குது. நீங்கள் புக் பண்ணிங்கன்னா நாங்கள் அனுப்பிவிடுவோங்க. பெஸ்ட்டாக இருக்குது எல்லாமே. பாருங்கள் நல்லா மெச்சூரான பிளான்ட் சூப்பராக இருக்குது பிளான்ட்ஸ். ஓகேங்களா? பிளான்ட்டோட ரேட்டெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் போடுங்க, கேட்லாக்கில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஒவ்வொரு செடியோட ரேட் எல்லாமே அதிலே இருக்குது. நிறைய பேர் வந்து தம்பி வியாபாரம் நீங்கள் ரேட்டை சொல்ல மாட்டேங்கிறேன்றீங்க. ஓகேங்களா? ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதை பிளான்ட்டுக்கு அது எல்லாமே நாங்கள் கேட்லாக்கில் அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே இருக்குது. இது ஒரு செடியில் பூ எடுத்துருக்குன்னு காட்டுறேன். ஏன் வந்து காட்டுறேன்னா இது எல்லா செடியும் பூ இறக்கிற ஸ்டேஜ் தான். இருந்தாலும் ஒரு செடியில் பூவோட வந்திருக்கேன் காட்டுறேங்க. பாருங்கள் பூக்கள் வந்திருக்கா, இங்கே பாருங்கள் பூக்கள் வந்திருக்கா, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த செடியிலே ஒரு செடியில் பூவோட வந்து மற்ற எல்லாமே ஏன் இப்போ பூ எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பூ எடுக்கக்கூடிய கண்டிஷனில் ரெடியாக இருக்குது. நீங்கள் வச்சு பிளான்டேஷன் பண்ணி மினிமம் 1 to
ஒரு 3 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூ ஃப்ளவர் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். காய்களும் நீங்கள் பறிச்சிக்கலாம். ஓகேங்களா? தரமான பிளான்ட் வாட்டர் ஆப்பிள் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? பெஸ்ட்டான பிளான்ட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் குவாலிட்டிலாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும். தரமாக இருக்கும். ஓகேங்களா? வாங்கி வச்சுக்காங்க. வாட்டர் ஆப்பிள் ரெட் கலர் வெரைட்டி தரமாக வந்துருக்கு. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த் மேங்கோ. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மாங்காவிலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் அதிகமாக விரும்பி வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த் மேங்கோ தான். நிறைய பேர் டேஸ்ட் வச்சு நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சதைப்பற்று கம்மி, சதைப்பற்று அதிகமாக இருக்கும். சீடு வந்து சின்னதாக இருக்கும். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டார்க் மஞ்சள் கலர் வராது. உள்ள வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் வெளிர் கலர் தான் பழம் வரும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் பச்சையாக சாப்பிட்டா கூட வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பே இருக்காது. பழமாக சாப்பிடும் போதும் டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு ரகம் தான் இந்த இமாம் பசந்த் மேங்கோ. இதெல்லாம் பெரிய செடி வந்துருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு ஹைட் இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 6 அடி to 7 அடியில் இருக்கும். ஓகேங்களா? நல்லா மெச்சூரான பிளான்ஸ். இந்த மாதிரி நல்லா மேலே பிரான்ச்சஸோடு இருக்கும். இது இலை எல்லாமே பெண்டாக வருங்க. இமாம் பசந்த் மேங்கோ வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இலை வந்து பார்த்திங்கன்னா பெண்டாக வரும். துளுர் வரக்குள்ள கூட பார்த்திங்கன்னா நியூவாக ஒரு துளுர் வருது. நல்லா வந்து பார்த்திங்கன்னா நியூவாக லீஃப் வருதுன்னா நல்ல கருநீல கலரில் வரும். ஓகேங்களா? தரமான பிளான்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே ஒட்டு செடி தாங்க. எல்லாமே கிராஃப்டட். ஓகேங்களா? இதெல்லாம் எத்தனை வருஷம் செடின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் செடி. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து 1.5 வருஷம் 2 வருஷம் செடி தரமாக நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சு காய் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இமாம் பசந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வந்து மற்ற செந்தூர மரத்தில் வந்து ஒரு 1000 காய் காய்க்குதுன்னா இதில் ஒரு 200 காய் கம்மியாக தான் காய்க்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பழத்தோட சைஸு பெருசாக இருக்கும். காப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த வெரைட்டி அந்த மாதிரி தான். ஏன்னா இருக்கிறத நாங்கள் கரெக்டாக சொல்லுவோம். ஓகே, அதுதான் மெயின். ஓகே, ஆனால் இமாம் பசந்த் மேங்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மெச்சூர் பிளான் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இங்கே பாருங்கள் ஸ்டெம்மு எல்லாமே நீங்கள் ஹைட்லேருந்து எல்லாமே பார்த்துக்கலாம். அங்கே பாருங்கள் ஒல்லாயிரம் கூட இருக்குது பாருங்கள் செடிகள். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 10 பிளான்ட் கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. யாருக்குன்னா இந்த இமாம் பசந்த் மேங்கோ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கிக்கலாம். இதெல்லாம் மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் வைக்கிறதோட நிலத்தில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நிலத்தில் நல்லா குழி எடுத்து நல்லா வந்து செடி வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குழி எடுத்து வச்சிடணும். செடி வாங்கிட்டு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜேசிபி அளவு குழி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 3 to 4 அடி குழி எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ், ஓகேங்களா, சூடோமோனாஸ் கொஞ்சம் தூவி விட்ருங்க, வேப்பமோனா கொஞ்சம் தூவி விட்டுரு இந்த பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். பிளான்டேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது கவரை நல்லா கிழிச்சிடணும். ஓகே, பிளேடு போட்டு கிழிச்சு நல்லா சுற்றி இந்த மண் போடாத நல்லா இறக்கி வச்சு நெட்டுட்டிங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும். நட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாள் to 30 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 25 நாள் கழிச்சு யூமிக் ஆசிட், ஓகேங்களா, இந்த யூமிக் ஆசிட் ஊற்றுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சி இருக்கும், செடி வளர்ச்சி இருக்கும். நிறைய பேர் செடி நட்ட மாதிரியே இருக்குது தம்பி, ஏன் பையன் எங்கிட்ட வளரவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்பீங்க. இது பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 100% வரும். ஓகே, யூமிக் ஆசிட் ஊற்றுங்க 25 நாள் கழிச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஏபி உரம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்துடும். ஓகேங்களா, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் மோனோ ப்ளஸ் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும், நோய் தாக்குதல் பேன் பூச்சி எதுவுமே வராது, நல்லா துளிர் வரும். ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகளை கட்டுப்பாட்டுக்காக சொல்கிறது, துளிர் நல்லா வரும். சூப்பரான இமாம் பசந்த் மேங்கோ வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாமே நான் சொல்லுவோம். ஓகேங்களா, எங்கள் வீடியோ பார்க்குறவங்க மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் செடி விற்கிறது மட்டும் இல்லைங்க, செடி வளர்ச்சி எப்படி, அது எப்படி மருந்து அடிக்கணும், என்ன மாதிரி உரம் கொடுக்கணும் எல்லாமே சொல்லுவேன். அந்த வெரைட்டிக்கான என்ன பெனிஃபிட் இருக்குது எல்லாமே சொல்லுவோம். ஓகே, ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த் மேங்கோ யாருக்குன்னா வேணுமாக்கிறவங்க விருப்பம் வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் நார்த்தங்கான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொழிஞ்சு நம்மளோட கேட்லாகில் இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆரஞ்சு நம்ம கேட்லாகில் இருக்கும். என்னப்பா நீங்கள் ஸ்வீட் ஆரஞ்சு என்ன இது ஸ்வீட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது ஸ்வீட்டும் புளிப்பும் கலந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை நான் சாப்பிட்ருக்கேன், நிறைய பேர் நீங்கள் சாப்பிட்ருக்கலாம். ஓகே, ஆனால் ஸ்வீட் நார்த்தங்கான்னுவாங்க, ஸ்வீட் கொழிஞ்சுன்னுவாங்க, மேக்ஸிமம் ஸ்வீட் கொழிஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நல்லா போதன்னு உரியும். ஒல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழம் நல்லா இருக்கும். ஓகே, நல்லா வந்து சோலைகள் எல்லாமே அப்படியே உரியும். ஓகேனா இந்த ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு, 20% பார்த்தீங்கன்னா புளிப்பு. ஓகேனா நல்லா எல்லாருக்குமே பிடிக்கும். புளிப்பு இனிப்பு கலந்து ஆனால் கொத்தாக நிறையா காய்க்கும். ஓகேனா இது பழுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த செடிக்கு எல்லாமே பூ பிஞ்சுகளாக வந்து இருக்கும். ஓகேனாங்க, நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உனக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஞ்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள் கொத்து அங்கே வருதுங்களா, அங்கே தான் 1 2 3 4. இங்கே பாருங்கள் இந்த கொத்தில் பாருங்கள் எத்தனை பிஞ்சுகள் எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள் எத்தனை பிஞ்சுகள், பூக்கள் பிஞ்சுகள். இங்கே பாருங்கள் ஒரே செடியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20 பிஞ்சுகள் குட்டி குட்டியாக இருக்குது. இதெல்லாம் பிளான்ட் எல்லாமே பூ பிஞ்சுகளோட அவைலபிள் இருக்குது. பாருங்கள் இதில் பாருங்கள் பெரிய காயாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே சின்ன காய்கள் நிறையவே இருக்குது. எல்லா செடியிலையுமே காய் பிஞ்சுகளோடே இருக்குது. உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது இங்கே பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வைக்கிறது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்னதில் நம்மக்கிட்ட சின்ன பிளான்ட்டாக இருக்குது, உங்களுக்கு பெரிய பிளான்ட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட். ஓகே, ஆனால் ஃப்ரூட்டிக் ஸ்டேஜ் பிளான்ட்னு சொல்லக்கூடிய செடி. இங்கே பாருங்கள் கொத்தாக காய்க்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாக கொத்தாக காய்க்கும். இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி தான் இருக்குங்க 80%. ஓகே, ஆனால் ஏதாவது அழுத்தி சொல்கிறேன்னா நிறைய பேர் தம்பி ஏன்னாப்பா ஸ்வீட்டாக வேணும் புளிக்குது அப்படின்னு சொன்னால் தயவு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். 80% ஸ்வீட்டாக தான் இருக்கும், 20% தான் லைட்டாக புளிப்பு தெரியும். ஓகேங்களா, தரமாக இருக்குது. எல்லாமே ஒட்டு செடி தான்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோவான மெயின்டெனன்ஸ் தாங்க ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலை சுருட்டல் நோய் தான் வரும். நீங்கள் வந்து சாஃப்ட் மருந்தோ இல்லை மோனோப்ளஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி இல்லை பஞ்சகாவியம் இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் மூலிமா தெரியக்கூடிய உரங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பஞ்சகாவியம், மீனாமிலம் இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நீம் ஆயில் இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணால் உங்களுக்கு எல்லாம் பூச்சி தாக்குதல் வராது. எல்லாமே பாருங்கள் நல்லா வந்து மஞ்சள் கலரில் மாறுங்க ஓகேங்களா. லைட்டாக போகிறதுனால மஞ்சள் கலராக மாறுது. நீங்கள் காயை அறுத்தீங்கன்னு வச்சுக்க ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் கொத்து கொத்தாக காய்க்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த செடியில் பாருங்கள் எவந்தாலும் கொத்து கொத்தாக இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ காய்கள் இருக்குது. இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குது. எல்லாமே காய்களோட வாசனை கும்மு கும்முன்னு இருக்குதுங்க. நல்ல வாசனையாக இருக்குது ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ரகம். இது எல்லாமே செடிகள் எல்லாமே ஹைட்டு கிட்டே இருக்குது ஓகேங்களா. தரமான பிளான்ட்டு ஒன்று பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். ஒன்றும் எல்லாமே பூ பிஞ்சுகளோடு நமக்கு ஸ்டாக் வந்துருக்கு. இப்போ வேணுமா கூட புக் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் எல்லாமே காய் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி தொட்டி வைக்கலான்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 இன்ச்சு பாட்டு ஓகேங்களா. அதனால் ஒரு 20 இன்ச்சு பாட்டு இல்லைனா ஒரு ட்ரம் ஒரு 100 லிட்டர் ட்ரம்மை ரெண்டாக கட் பண்ணி அதில் நல்லா ஹோல்ஸ் புட் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நீங்கள் நிலத்தில் வச்சுக்கலாம். இதில் டைரெக்டான சன்லைட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய பிளான்ட்டு. இந்த ஸ்வீட் கொளிஞ்சி செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்லாகில் கொளிஞ்சி பழம்னு இருக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆரஞ்சு இருக்கும். எதுவும் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சின்ன செடி பெரிய செடி இருக்குது, எது வேணுமோ புக் பண்ணி வைக்காங்க. தரமான பிளான்ட்டு எல்லாமே காய்களோடு வந்துருக்கு ஓகேங்களா. சூப்பராக இருக்குது. அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா புளியஞ்செடி ஓகேங்களா. புளியஞ்செடியிலே பார்த்தீங்கன்னா நார்மலான புளி இருக்குது. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உருகும் புளி இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் புளி ஓகேங்களா. ஸ்வீட் புளினா இனிப்பு புளின்னு சொல்லுவாங்க. இந்த இலையை சாப்பிட்டா கூட இனிப்பாக இருக்கும் ஓகேங்களா. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலை துளுரே சாப்பிட்டு காட்டுறேன். இனிப்பாக இருக்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் புளின்னு ஓகேங்களா. ஏன் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் புளி வந்து நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் புளி மரம் எங்கன்னா நிறைய இடத்துல இருந்துச்சு ஓகேங்களா. அந்த புளிய மரமே வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு நாங்கள் போகும்போதெல்லாம் பறித்து நாங்களே வச்சுக்குவோங்க. இந்த மாதிரி நல்லா இனிப்பாக இருக்குது வச்சு ஒவ்வொரு ஆளுக்கு கொடுப்போங்க. அந்த மாதிரி வெரைட்டி தான் இது. இதில் அழிஞ்சு போன ரகங்கள் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சூப்பராக இருக்குது. பழைய வெரைட்டி நீங்கள் யாரெல்லாம் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருக்கீங்கன்னு கேட்டு பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட கேட்டு பாருங்கள் ஸ்வீட் புளி இருந்துச்சான்னு. கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா பார்த்தா அப்போலாம் பெரிய பெரிய மரமாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புளிய மரம் ரோட் சைடு மட்டும்தான் இருக்குங்க. வேறு எங்கேயும் இல்லை, எல்லாமே அழிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டம்ரான்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஓகேங்களா. இந்த ஸ்வீட் புளியை பொறுத்தவரைக்கும் நம்ம சாக்லேட் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நார் சத்து அதிகம். நமக்கு வந்து நாக்குக்கு நல்லா சத்து நிறைய வெரைட்டி நிறைய நமக்கு பெனிஃபிட் இருக்குது. இதில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் புளியோட செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 அடி டு 4 அடியில் தரமான பிளான்ஸ் வரும். 1-2 இல்லைங்க, கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு 150 பிளான் கிட்ட ஸ்டாக் வந்துருக்கு. வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க. இது மொட்டை மாடியில் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெரஸ் கார்டனில் வச்சு வளர்த்துக்கலாங்க. டெரஸ் கார்டன் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்மு போட்டு நல்லா வளர்த்திங்கன்னா நல்லா ஒரு 6 ஃபீட் 7 ஃபீட் போச்சு நல்லா பிரான்ச் கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு பூ பிஞ்சுகள் எடுத்து மொட்டை மாடியில் காய்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தான் மொட்டை மாடியில் வச்சுக்க முடியும். கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் வரைக்கும் வச்சுக்க முடியும். அதுக்கான நீங்கள் பிளான்டேஷன் நிலத்தில் தான் பிளான்டேஷன் பண்ணணும் ஓகேங்களா. ஏற்கனவே ஸ்வீட் புளி வேணும்னு கேட்டிங்கன்னா வாங்கிக்காங்க, விருப்பப்பட்டங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக தான் ஒரு ரொம்ப பெருசாக வருமானு கேட்டிங்கன்னா ஒரு 10 அடி 15 அடி வந்து புதுராட்டம் வரும் ஓகேங்களா. நீங்கள் வேணால் கட் பண்ணி விட்டு வளர்த்துக்கலாம். புளியஞ்செடியை பொறுத்த வரைக்கும் நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு. அது ஸ்வீட் புளி ஓகேங்களா. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பனானா மேங்கோ ஓகேங்களா. பனானா மேங்கோன்னு சொல்லுவாங்க. பனானா மேங்கோவில் பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிங்கிஷ் கலர் இருக்கக்கூடிய மேங்கோ ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தியாக வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கை விரலேருந்து இங்கே வரைக்கும் வரும். ஏன்னா எங்ககிட்ட ஒரு வெரைட்டி அப்போ பழசாக இருந்துச்சு, அந்த மரம் அழிஞ்சிருச்சு ஓகேங்களா. இங்கே தான் இருந்துச்சு, பின்னால் பேக் சைடில் தான் இருந்துச்சு ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வெரைட்டி, டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க ஓகேங்களா. பச்சை சாப்பிடும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு இருக்காது, மீடியமான லைட்டான ஒரு புளிப்பு தான். பழமாக சாப்பிட்டா கூட நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். உள்ள வந்து சீட்ஸ் கம்மி, அப்படியே வாழைப்பழம் மாதிரி சீவனை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டுக்கு வரும் பழம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் ஸ்பூன் போட்டு கூட சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டான ஒரு ரகம் தான். இந்த பனானா மேங்கோலாம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வருமானு கேட்டிங்கன்னா டெரஸ் கார்டன்லையும் கண்டிப்பாக 100% காய்க்கும். இல்லை நிலத்தில் வச்சாலும் காய்க்கும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்டி ஸ்டேஜ் பிளான்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா மெச்சூரான நல்லா பட்டிங் பிளான்ட்டு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓகேங்களா. நல்லா சூப்பராக இருக்குது. இலையெல்லாம் என்னப்பா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அனுப்பிட்டேன் அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ பனிக்காலம் ஓகேங்களா. அந்த பனிக்காலத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளுக்கும் மேக்ஸிமம் நோய் அட்டாக்கு ஆகும் ஓகேங்களா. நோய் தாக்குதல் செடிகளுக்கு ஏற்படும். அதுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீம் ஆயில் பஞ்சகாவியமோ இல்லை நீம் ஆயில் வேப்ப எண்ணெயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 days ஒன்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருங்க. இந்த பனி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இலை வந்து ஃபுல்லாக பூச்செல்லாம் கடிக்கும் கம்பல்சரி ஓகேங்களா. மோனோப்ளஸ்லாம் கொடுத்தீங்கன்னா மோனோப்ளஸ் ஷாப்பு பவுஷாக்கு இந்த 3 கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக துளிர் வரும். நோயெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் வேப்பனா பஞ்சகாவி இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஓகே. நல்லா மெச்சூரான பிளான்ஸு. பனானா மேங்கோ எல்லோ கலர் இங்கே பாருங்கள் தரமாக இருக்குது பாருங்கள். ஹைட்டுக்கு மேலே இருக்குது. இங்கேயும் பாருங்கள் நல்லா மெச்சூராக இருக்குது ஓகேங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஹைட்டு கம்மியாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெச்சூராக இருக்கும் பாருங்கள். ஹைட்டு கம்மி தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் நல்லா மெச்சூரான பிளான்ஸ். ஏன்னா ஸ்டெம்முலாம் எல்லாமே பாருங்கள் ஸ்டெம்மு தான் முக்கியம். இங்கே பாருங்கள் ஸ்டெம்மு, இங்கே பாருங்கள் ஸ்டெம்மு, இங்கே பாருங்கள் ஸ்டெம்மு,
இங்கே பாருங்கள் ஸ்டெம். ஏன் ஸ்டெம்மெல்லாம் காட்டுறேன்னா இவ்வளோ பெரிய செடி வந்து பார்த்தீங்கன்னா தரமான ரேட்டு தரமான கொடுக்குறேங்க. நீங்கள் வாங்கி வச்சாலும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு 6 மாதம் to 1 இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, தரமான பனானா எல்லோ மேங்கோ அவைலபிள் இருக்குது. டேஸ்ட் வச்சு நல்லாயிருக்கும், கலராக அட்ராக்ஷனாக இருக்கும். சூப்பரான ரேட்டு. யாருக்கும் வேணும்னு வச்சா புக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 50 பிளான்ட் கிட்டே இருக்குது எல்லாமே. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும். கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் மாதிரி தான் மேலே இருக்கும். பட் வந்து ஸ்டெம் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் வச்சிங்கன்னா புதுசாக வெயில் டேரெக்டான சன்லைட் போகிற இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நோய் தாக்குதல் வராதுங்க. நிறைய செடிகள் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சியெல்லாம் கடிக்குது. ஓகே, நம்ம மருந்து நாங்களும் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோங்க. விருப்பப்பட்டவங்க வாங்கிக்காங்க. பனானா எல்லோ மேங்கோ. ஓகே, ஆனால் வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ரெட் ட்ராகன் மேங்கோ. ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ கிஃபின்னுவாங்க, மேங்கோ கிஃபி மேங்கோன்னுவாங்க. அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ட்ராகன் மேங்கோன்னு வாங்க. ஓகே, ஆனால் இது பழம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் வரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்த கஸ்டமருடைய காய் காய்ச்சிருக்கு. நான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். இல்லை இந்த வீடியோ கூட நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளான்ட் இதே சைஸில் தான் வாங்கினாங்க. வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 6 மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூ காய்கள் வைக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகேண்ணா, நல்லா ஒரு சின்ன ஹைட் தான். இவ்வளோ ஹைட் இருக்கும்போது நல்லா புதராட்டம் வந்து நல்லா கொத்து கொத்தாக காய்க்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்ட்டாங்க. அல்டிமேட்டாக இருக்குது தம்பி, நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு. ரெட் ட்ராகன் மேங்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலர் அட்ராக்ஷனாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது கலரை நீங்கள் பார்த்தனாவே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சைனிங்காக அந்த பிங்க் கலரு ரெட் கலர் வரும்போது வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே மெச்சூரான பட்டிங் பிளான்ட்டு. இங்கே பாருங்கள் எல்லாமே பட்டிங் தான். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, பட்டிங்னா என்னன்னா இதெல்லாமே விதை செடி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒட்டு கட்டி இதுலேருந்து அப்படியே வரும். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான்ட்டு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் எல்லாமே பெருசாக வரும். செடி வந்து நல்லா மெச்சூரான பிளான்ட்ஸ். 1 2 இல்லைங்க, எல்லாமே இருக்குது. எல்லாமே இங்கே பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா மெச்சூரான பிளான்ட்ஸ். இங்கே பாருங்கள் பெருசாகவும் இருக்குது, இந்த ஹைட்டு இருக்குது. ஹைட்டாக இருக்கிற பிளான்ட்ஸ் பார்த்தா துளிர் வரும்போது இது மாதிரி பூச்சி கடிக்குது நான் சொன்னேன். இங்கே பாருங்கள் இதெல்லாமே துளிர் வந்துட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துளுர் நல்லா நியூவாக லீஃப் எல்லாமே வளர ஆரம்பிச்சிடும். தளரமாக இருக்கும், தளஞ்சி நல்லா அருமையாக வரும். ஏன்னா இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெச்சூரான பிளான்ட் இருக்குது. ரெட் ட்ராகன் மேங்கோ டேஸ்ட் வச்சுல சூப்பராக இருக்கும். பிளான்ட்டு மெச்சூர் ஆகுதுலாம் ரேர் எக்ஸாட்டிக் கலெக்ஷன் ஒன் ஆஃப் த வெரைட்டி. இந்த மாதிரி மேங்கோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம். ஏன்னா வாங்கி வைக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலர் அட்ராக்ஷன் நிறைய பேர் விரும்பி வாங்குவோம். ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட வந்தோடனே ஸ்டாக் விளையாடுங்க. இப்போ ஸ்டாக் வந்திருக்கு, இப்போ எல்லாமே மெச்சூருங்க பாருங்கள். நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பீங்க. நிறைய பேர் யாருன்னா பூ எடுத்துருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஸ்டெம்முலேருந்து எல்லாமே நீங்கள் காட்டுறங்க பாருங்கள். இது 1 2 இல்லைங்க, இது ஸ்டெம்மு பாருங்கள், இது ஸ்டெம்மு பாருங்கள், இது ஸ்டெம்மு அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். ஏன் இதெல்லாம் காட்டுறேன்னா எல்லாமே நான் காட்டுறேங்க. நீங்கள் பார்த்துட்டு விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம். ஓகே, ரெட் ட்ராகன் மேங்கோ பொறுத்த வரைக்கும் தரமான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. புக் பண்ணி நினச்சா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே இப்போ ஃபேமஸான ஒரு கொய்யானா இது தாங்க. ஓகே, ஆனால் டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா டைமண்டுக்கு ஈக்குவலான ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டைமண்டுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும், வேறு லெவலுக்கு. இந்த டைமண்ட் கொய்யாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா டைப்ஸாக வர ஆரம்பிச்சு. டைமண்ட்லேயே ஒயிட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டைமண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் டைமண்ட் கொய்யா. ஓகேங்களா, இந்த பீட்ரூட் கொய்யா இருக்குல்ல அதுதான் பிளாக் டைமண்ட் கொய்யா. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கூட கேட்டிங்க. அது இன்னும் நம்ம எதுக்கு வரலைங்க, வந்தால் நான் கூட அது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் கொய்யான்னு சொல்லுவாங்க, சீட்லெஸ் கொய்யான்னு சொல்லுவாங்க, ஐஸ்கிரீம்ஸ் கொய்யான்னு சொல்லுவாங்க, ரெட் டைமண்ட் கொய்யா சொல்லுவாங்க. இந்த 4 பேர் ஒரே பேர் தாங்க. இது எல்லாமே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செடி வந்துருக்கும். ஓகேங்களா, சின்ன செடி இருக்குது. சின்ன செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி to 3 அடிக்குள்ளே இருக்கும். இது எல்லாமே கிட்டத்தட்ட என் ஹைட்டுக்கு இருக்குது பாருங்கள், 4 அடிக்கு மேலே தான். ஓகேங்களா, 4 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். இதெல்லாம் நான் மெச்சூரான பிளான்ட்ஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் வளர்ந்த பிளான்ட்டு. இதெல்லாம் நீங்கள் வாங்கி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்க ஈல்டு எல்லாமே வர ஆரம்பிச்சு. ஏன் சொல்கிறேன்னா ஒரு சில செடியில் பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்கு. நீங்கள் பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியை பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள், காய்களே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. பிளான்ட்டோட ஹைட்டு பாருங்கள் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே ஒட்டு செடிங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் செடி. ஓகேங்களா, ஒட்டு கட்டுற மூலமாக தான் உற்பத்தி பண்ண முடியும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு அதோட குவாலிட்டி அப்படியே வரும். ஓகேங்களா, ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நாட்டு செடியில் கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுதுங்களா ஒட்டு. ஓகேனா, இது எல்லாமே நாட்டு செடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங். ஓகேனா, வி கிராஃப்டிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்போனால தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே கண்டென்ட், அதே குவாலிட்டி, அதே ஃப்ரூட், அதே இது மாதிரி வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி இது கட் பண்ணி வச்சா வருமா அப்படின்னு கேட்குறீங்க. இது கட் பண்ணி வச்சாலே வரும், பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈல்டு வராது. ஓகேங்களா, இது தரமான செடி. இது எல்லாமே சூப்பராக வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் வச்சுக்கலாம். நிலத்தில் மொட்டை மாடியில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 இன்ச் பாட் இருந்தால் போதும், அதிலே உங்களுக்கு காய்கள் வைக்கும். பழம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 to 350 கிராம் வரும். அதோட சின்ன சைஸாகவும் பறிச்சுட்டு காய்க்கும். ஓகேங்களா, உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அறுத்திட்டிங்கன்னா வந்து கடுக்குன்னு இருக்கும். நல்லா பழம் பழுக்க விட்டு பாருங்கள், நல்லா ரெட் கலரில் இருக்கும். சீட்ஸே கம்மியாக தான் இருக்கும். ஓகே, 4-5 சீட்ஸ் தான் இருக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா 5 சீட்ஸ் இருக்கும். கண்ணுக்கே தெரியாது சின்ன சின்ன சீட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து சீட்ஸ் உள்ள பழம் தான். ஓகேங்களா, வந்து சீட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விதைகள் உள்ளும், பட் வந்து ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு இனிப்பு சூப்பராக இருக்குங்க. நான் சாப்பிட்ருக்கேன், நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. நல்ல டேஸ்ட் இருக்குப்பா, அருமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேண்ணா, அதனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தம்பி கொய்யா செடி ஒன்று வாங்கணும், அது என்ன வெரைட்டி வாங்கணும்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் எதுவுமே மைண்டில் வைக்க தேவையில்ல, ஜப்பான் கொய்யா கொடுங்கன்னு வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேண்ணா, இது எல்லாமே இருக்குது பாருங்கள், தரமாக இருக்குது. 1 2 பிளான்ட் இல்லைங்க. இங்கே பாருங்கள்
எந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் பார்க்கலையா பிளான்ட்டில் எடுத்து வச்சு காட்டினா நிறைய பேர் கேட்குறீங்க தம்பி பிளான்ட் அந்த மாதிரி இருக்குது. இது பிளான்ட் எல்லாமே இலை எல்லாமே வட்டமாக வரும், மற்ற இலை மாதிரி வராது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வட்டமாக நல்லா கொஞ்சம் நீளமாக வரும். சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட் விதத்தில் அருமையாக இருக்குது. இது ஃப்ரூட்டிக் ஸ்டேஜ் பிளான்ட் வந்துருக்கு, புக் பண்ணி வாங்கிக்காங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான்ட் வாங்கி வச்சு இந்த மாதிரி ஹைட்டுகளை விடவே கூடாது. நீங்கள் இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டுக்கு விடவே கூடாது. இந்த மாதிரி வரக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா துளுர் எல்லாமே கிள்ளி விட்டுணும். ஓகேங்களா, நிறைய பேர் இதெல்லாம் பண்ணவே மாட்டீங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து உங்கள் கொய்யா செடி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாக போயிருந்துச்சுன்னா இது நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி வருது பாருங்கள், துளுர் வந்துட்டு இருக்கா. ஏன் அந்த செடி கட் பண்ணி காட்டினா நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே பாருங்கள் 2 துளுர் வருது, 1-2 பிரான்ச் வருதா, நான் ஒடிச்சு எடுத்துட்டேன். அப்போ தான் இந்த 2 பிரான்ச் வரும். 2 பிரான்ச் வந்து 2 கிளி விட்டுனா இன்னும் 2 பிரான்ச் வந்து புதிய டைப்பில் வரும், காய்கள் வைக்கும். நிறைய பேர் இது விட்டிங்கன்னா சடன்னு வளர்ந்து போயிடும். அப்போ காய் வைக்கிறதுக்கு சடன்னு வளர்ந்த போகுமே தவிர காய்கள் வைக்காது. ஓகேங்களா, நீங்கள் L49 வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை வந்து எந்த கொய்யா பீட்ரூட் கொய்யா வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க் வாங்கியிருந்தாலும் சரி, இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க. கொய்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீசன் கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா கொய்யா பழத்துக்கு எந்த சீசன் கம்மிக்கும், இது ஆல் சீசனானு கேட்டிங்கன்னா கொய்யா பழம் நீங்கள் எந்த வெரைட்டி எடுத்தாலுமே ஆல் சீசன் தாங்க. ஆனால் வெயில் வைக்கணும். கொய்யா பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வைக்கணும். இந்த ஜப்பான் கொய்யா தொட்டியில் காய்க்குமானா நம்ம தொட்டியில் காய்ச்சிருக்கு, அது காட்டுறா வாங்க, தொட்டியில் காய்ச்சதை பார்க்க போகலாம். இங்கே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அதே கொய்யா செடி தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20 இன்ச் பாட்டில் வச்சு வளர்த்துருக்குங்க. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா, நல்லா மெச்சூர் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ப்ரூனிங் பண்ணி விட்ருக்கேன், எல்லாமே கட் பண்ணி விட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், அங்கே பாருங்கள் மொட்டையாக இருக்கா, இங்கே பாருங்கள் கட் பண்ணி விட்ருக்குன்னா, இங்கே கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7 டேஸ் ஆகும். ஓகேங்களா, 7 டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாமே துளுர். இங்கே பாருங்கள் காய் எடுத்துருக்குது, நான் காட்டுறேன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் காய் இருக்கா, சின்னதுலேயே காய், இங்கே பாருங்கள் சின்னதுலேயே பூ. ஓகேங்களா, இது எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் கொத்தாக எடுத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது தான் அந்த மாதிரி பூ பிஞ்சுகள் நிறைய வைக்க இருக்கும் பாருங்கள். இங்கே 1 2 3 4 5 6 7 8 எல்லாமே காய் கூட உருவாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதெல்லாம் இங்கேயும் பாருங்கள் காய் உருவாக ஆரம்பிச்சிச்சு. இந்த செடியில் கொய்யா செடியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான மெயின்டெனன்ஸ் தான். பட் வெள்ளை பூச்சி தாக்குதல் அதிகமாக வரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணி நிறைய தண்ணி ஸ்ப்ரே பண்ணாவே வராது. ஓகேண்ணா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பூச்சி தாக்காத பார்த்துக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா செடி நார்மலாக வளர்த்துக்கலாம். இலையை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வட்டமாக பெருசாக இருக்குன்னு பாருங்கள். நான் மொட்டை மாடியில் வருமானம் காட்டுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு செடி இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்துட்டு இருக்குன்னு. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ கூட ஒன்று போட்டுருங்க. ஓகேங்களா, பக்கத்திலே காட்டிடுறேன். மல்பெரி ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டால் தான் உங்களுக்கு காய்கள் வரும். இங்கே பாருங்கள் ஒரே இலை கூட இருக்காது, எல்லாமே குச்சியாக இருக்கா. இது எல்லாமே காய் தான். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் எத்தனை காய் வருதுன்னு பாருங்கள். நுனியில் உங்களுக்கு எல்லாமே காய் தான். இங்கேயும் பாருங்கள் இந்த தெரிஞ்சு பாருங்கள் எல்லாமே காய் தான். ஓகே, இலை வந்து 2 இலை வரும், இது எல்லாமே காய் தான். இங்கேயும் பாருங்கள் காய் தான். ஓகேங்களா, நான் இது ஃபுல் வீடியோ போகிறேன். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலியன் மல்பெரி. நீங்கள் மல்பெரியில் எந்த வெரைட்டி வாங்கினாலும் இந்த மாதிரி ப்ரூனிங் பண்ணி விட்டிங்கன்னா, சின்னதாக இருக்கும்போது ப்ரூனிங் பண்ணி விட்டிங்கன்னா காய்கள் வரும், நம்ம பழம் பறித்து சாப்பிடுவோம். நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன், இது ஒன்றும் பெருசாக நல்லா வளர்ந்த பிறகு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மல்பெரி பிளானுக்கு வந்திருக்கு. நம்ம ஜப்பான் கொய்யா பார்த்தாச்சு. இப்போ வாங்க அடுத்த கலெக்ஷன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்க்க போகலாம். நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி. ஓகேங்களா, சாத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் சாத்துக்குடி இருக்குது. நாக்பூர் சாத்துக்குடி, கோடூர் சாத்துக்குடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வியட்நாம் சாத்துக்குடி. ஓகேங்களா, இதில் 3த்துலேயும் ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். வியட்நாம் சாத்துக்குடி நம்பர் 1 வெரைட்டின்னு வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வியட்நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் வரும். சின்னதாக இருக்கும்போதே உங்களுக்கு காய்கள் வந்துடும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட் ஹைட்டில் இருக்கும்போதே காயோட சைஸ் நல்லா பெருசாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது கோடூர் சாத்துக்குடி ஒரு பழைய வெரைட்டி தான். பட் இருந்தாலையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காய். நிறைய பேர் நீங்கள் வந்து சாத்துக்குடி போய் ஒரு மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா இந்த சாத்துக்குடி மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, ஏன்னா பார்த்தா இது வந்து தோட்டத்துக்கு வைக்கக்கூடிய சாத்துக்குடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரி 1 சாத்துக்குடியில் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, பாரி 1 சாத்துக்குடி வாங்கினீங்கன்னா அது ரிங்கு மாதிரி ரவுண்டாக இருக்கும். நம்மளாம் பழைய வீடியோலே போட்டாச்சு. அந்த செடி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் இல்லைங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதோட மெச்சூரான ஒரிஜினல் வெரைட்டி நிறைய பேர்கிட்ட இல்லை. ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாரி 1 சாத்துக்குடி நம்ம கொடுக்குறோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அந்த மட்டும் தான் நம்மகிட்ட சேல்ஸுக்கு வரும். ஓகேங்களா, இல்லைனா இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடூர் சாத்துக்குடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செடி வந்துருக்கு, நியூவாக ஸ்டாக் என் ஹைட்டுக்கு மேலே இருக்குது, நல்லா மெச்சூராக இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எல்லா கடையிலும் இப்போ சாத்துக்குடினா இதுதான் மேக்ஸி கொடுப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மஞ்சள் கலரில் வரும். நிறைய ஜூஸ் கண்டென்ட்டு, ஜூஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, எல்லாமே பாருங்கள் துளிர் வந்துருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பிளான்ட்லாம் வாங்கி வச்சிங்கன்னா மினிமம் ஒரு 6 மந்த்துக்குள்ளேயே, ஒரு 6 மந்த்தும் சொன்னதால் ஒரு 3 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். நல்லா வெயில் காலம் வந்தாவே பார்த்தீங்கன்னா நம்ம சாத்துக்குடி ஜூஸ் போட்டுக்கலாம், சாத்துக்குடி பழம் சாப்பிட்லாம், அழகாக இருக்கும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு யூஸ் கூட வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சாத்துக்குடி பழம் 1 கிலோ வாங்கி பாருங்கள், 100 ரூபாய்க்கு மேலே தான் வரும். 80 ரூபா to 100 ரூபா வரும். நீங்கள் வீட்டில் ஒரு செடி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பறித்து உங்கள் சொந்தக்கார எடுத்து போனால் கூட அதை பறித்து எடுத்துன்னு போய்க்கலாம். எல்லாத்துக்குமே இதில் வந்து சிட்ரஸ் கண்ணு அதிகம். ஓகேங்களா, வைட்டமின் சி, வைட்டமின் டி நிறையா இருக்குது. நம்ம உடம்புக்கும் நல்ல சத்து. ஏன்னா பார்த்தீங்கன்னா எலுமிச்சி பழம் எப்படி ஜூஸ் போட்டு குடிச்சா நம்ம எப்படி பெனிஃபிட்டாக ஒரு எப்படா என்ன போனால் எலுமிச்சி பழம் ஜூஸ் குடிக்கிறோம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாத்துக்குடி ஜூஸும் போட்டுக்கலாம், பழமாகவும் சாப்பிட்டுக்கலாம். நல்லா இப்போ இனிப்பான கண்டென்ட் பெரிய செடிகள் எல்லாமே. ஓகேங்களா, இது கோடூர் சாத்துக்குடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிளான்ட் மட்டும் தான் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. வேணுமாக்குறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம்.
நீங்கள் பார்த்துருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா சிஓடி கோகனட் ஓகேங்களா. இது சிஓடின்னு சொல்லுவாங்க, சவுகாட் ஆரஞ்சு கோகனட் கூட சொல்லுவாங்க ஓகேங்களா. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா சவுகாட் ஆரஞ்சுன்னுவாங்க. மேக்ஸிமம் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இது இளநிக்காக உருவாக்கப்பட்டதாகும், செவ்வேல நீர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பெரிய பிளான்ட் வந்து இருக்குனால ஒரு மெச்சூரான பிளான்ஸ் ஓகேங்களா. இந்த மாதிரி மெச்சூரான பிளான்ஸ் வாங்கி வைக்கிறது என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1.5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். நல்லா மெச்சூரான பிளான்ஸ் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே இந்த பார்த்தீங்கன்னா இது தெரியும், இந்த ஓலைலாம் எந்த அளவுக்கு நம்ம மெச்சூர் ஆகிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக வளர்ச்சி ஆனால் மட்டும்தான் அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஓலை எல்லாமே நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே ஓலையெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. எல்லாமே பிரிஞ்சிருக்கும். இந்த கலரே பார்க்கலாம், நீங்கள் கலரே பார்த்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலரில் வரும் ஓகேங்களா. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸாக இருக்குது. வந்து மலேசியன் எல்லோ இருக்குது, மலேசியன் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை இருக்குது, இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் பார்க்குறது வந்து சிஓடி ஓகேங்களா. சிஓடி கோகனட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்துலேயே உங்களுக்கு காப்பு வரும் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1.5 வருஷம் ஆன செடி. நீங்கள் பிளான்டேஷன் மண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டிங் கம்பல்சரி வந்துடும் ஓகேங்களா. தரை மட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னது விளையிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலையெல்லாம் போட்டுரும். பாலை போட்டு உங்களுக்கு பூ ஃபஸ்ட்டு 2-3 பாலையில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வராது ஓகேங்களா. அடுத்தடுத்து பாலையில் காய்கள் வரும். ஆனால் லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வந்து 15 வருஷம் to 20 வருஷம் தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தண்ணி விட்டு நல்லா வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இது வரைக்கும் இந்தாவே பெருசு தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இளநீ 15 வருஷம் 20 வருஷம் காய்ச்சாவே பெருசு தான். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இளநீ நம்ம இது இளநீ பறிக்க விட்டுலாம் பார்த்தீங்கன்னா இளநீ முதிர்ச்சி தான் கீழே டபால்னு விழுந்து கீழே உடஞ்சிரும் ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்குது, கீழே விழுந்து உடஞ்சிரும். டேஸ்ட் வச்சுல சூப்பராக இருக்குங்க, நல்ல இனிப்பான ஒரு ரகம்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா குடிச்சிங்கன்னா அப்படியே குடிச்சிட்டே இருக்கலாம், 2-3 இளநீ குடிக்கலாம். அந்தளவுக்கு நல்லா சுகர் அதிகமாக இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா நம்ம தென்னை வந்து இளநீ குடிக்கும்போது உடம்புக்கு நிறைய கண்டென்ட் வைட்டமின் கண்டு கால்சியம் இது நிறைய இருக்குது ஓகே. ஏன்னா குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த தென்னைங்கள்லாம் பெரிய கண்டு நிறைய பேர் கேட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பிளான்ட் கிட்ட ஸ்டாக் வந்துருக்கு. நல்லா மெச்சூரான பிளான்ட்ஸ் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓகேங்களா. நல்லா மெச்சூரான பிளான்ட்ஸ். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மீடியமான ஹைட்டு கொண்டு வந்தோங்கன்னா இதுக்கு மேலே ஹைட் இருக்குது. இது பார்சல் அனுப்ப முடியாது ஓகேங்களா. நீங்கள் வந்து ஒரு செடி வாங்க அங்கேருந்து வர முடியாது. நாங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமாக அனுப்பிடுவோங்க. நீங்கள் அங்கே கொரியர் சார்ஜ் பே பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் கொண்டு இருக்கும். எல்லாமே மெச்சூரான பிளான்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அங்கே பாருங்கள் எல்லாமே ஹைட்டுக்கு மேலே தான் இருக்குது ஓகேங்களா. வீடியோவில் பார்க்குறதுன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. என் ஹைட்லேருந்து இந்த ஹைட்டுக்கு இருக்குது ஓகேங்களா. தரமான பிளான்ட்ஸ் இது இருக்குது. வேணும் மக்களும் புக் பண்ணிக்கோங்க. சவுகாட் ஆரஞ்சு சிஓடி ஓகேங்களா. பெரிய பிளான்ட். வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா தென்னஞ்செடியிலே இது ஒரு ரகம் ஓகேங்களா. தென்னஞ்செடியிலே வந்து பார்த்தீங்கன்னா பல ரகங்கள் இருக்குது ஓகேங்களா. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இது சன்னங்கி தென்னஞ்செடின்னு சொல்லுவாங்க. இது கேரளாவில் ஒரு ஃபேமஸான வெரைட்டி ஓகேங்களா. சன்னங்கி கோகனட்னு போட்டு பாருங்கள். சன்னங்கி கலப்பின ரகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஹைப்ரிட் ரகம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 year 1.5 yearsலேயே காய் வந்துடும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் செடிக்கு மேலே ஆனது. கிட்டத்தட்ட இது 1.5 வருஷம் ஆகி அதுக்கு மேலே ஆயிடுச்சு, 2-3 மாதம் மேலே ஆயிடுச்சு. நீங்கள் பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் to அதுக்காண்ட ஒரு 3 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலை வளர ஆரம்பிச்சிடும். கீழே கிட்டத்தட்ட தரை மட்டத்தில் நீங்கள் ஹைட்டு நீங்கள் பிளான்டேஷன் பண்ணணும். இந்த மாதிரி பெரிய செடிலாம் பிளான்டேஷன் பண்ணால் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 4 குழி எடுத்துருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்படி 4 அடி இருக்கணும், இப்படி 4 அடி ஆழமும் 4 அடி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 4 அடி குழி எடுத்துகிட்டு கொஞ்சமாக மேலே இருக்கிற மண்ணு தள்ளிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இது வேப்ப முன்னாக்கு ஓகே. ஆனால் வேப்ப முன்னாக்கு கம்பல்சரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா வேறு புழு இதெல்லாம் அடிக்காதுக்கிறதுக்கு வேப்ப முன்னாக்கு கம்பல்சரி போடணும். சூடோமோனாஸ் போட்டுட்டு பிளான்டேஷன் பண்ணுவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் பிளான்டேஷன் பண்ணணும். இங்கே பாருங்கள் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் பிளான்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒல்லாந்து தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு ஒல்லாந்து வந்து அந்த ஒல்லா குறுத்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இருக்குமா பண்ணிட்டீங்கன்னா இருக்கிறோம் வயிற்றை போட்டு இருக்குமா கட்டிட்டு என்ன பண்ணுவோம் வயிறு வலிக்கும். அந்த மாதிரி அதுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் செடி வளர்ச்சி ஆகாதனால தயவுசெய்து பிளான்டேஷன் பண்ணும்போது தென்னங்கனுக்கு கவர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ தான் இது வரைக்கும் தான் பிளான்டேஷன் பண்ணணும் ஓகேங்களா. நீங்கள் 4 அடி எடுத்தால் கூட அதுக்கான குழி ஒரு 1/2 அடி 1 அடி இருந்தால் கூட விட்டுருங்க. அதே மண் வந்து நீங்கள் தண்ணி ஊற்ற சரிஞ்சு வந்துடும் ஓகேங்களா. இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இளநிக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கலர் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் வரும் ஓகே. நல்லா கொத்தாக நிறைய காய்க்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் காய்க்கும் ஓகே. இங்கே பாருங்கள் எல்லாமே சன்னங்கி தென்னஞ்செடி தான். 1-2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 20 பிளான்ட் கிட்ட ஸ்டாக் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி எனக்கு 100 செடி வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி எங்ககிட்ட முன்னாடி அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா 15 நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் நல்ல செடியை கொண்டு வந்து தருவோம் ஓகேங்களா. யாருக்குன்னா வேணும்னு நினச்சிக்கிறேன். அந்த பெரிய செடி இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கிட்டத்தட்ட இது ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 feetக்கு மேலே தான் இருக்குது ஓகேங்களா. 8 அடிக்கு மேலே இருக்குது. தரமான பிளான்ட்ஸு இதெல்லாம் மெச்சூரான பிளான்ட்ஸுங்க ஓகே. அதுதான் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே மலேசியன் கிரீன் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன்னங்கி கோகனட் வந்திருக்கு. விருப்பு பட்டகம் வாங்கிக்கலாம். மெச்சூரான பிளான் எல்லாமே பாருங்கள். எல்லாவோட இதுவும் பார்த்துக்கலாம் நீங்கள் எல்லாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2 விரல் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஓகேங்களா. என் விரலுக்கு அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே மெச்சூரான பிளான்ட்டு கிட்டத்தட்ட தரமாக இருக்குது ஓகேங்களா. இதெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. ஏன்னா இப்போ தென்னங்கன்று வளர்க்கறதுக்கு எனக்கு டைம் இல்லைப்பா, நானும் வந்து இப்போ வயசாகிடுச்சு, நானும் சாப்பிட்ணும் தென்னங்கன்று இளநீ குடிக்கணும். ஒரு இளநீ இப்போ கிட்டத்தட்ட 30 ரூபா to 50 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ஓகேங்களா. அதனால் நீங்கள் ஒரு செடி வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து யாரோ உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் ஆகுது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்களுக்கு உங்களோட பேரனுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். வேணும் மக்களும் வாங்கிக்காங்க. தரமான செடிகள். வாங்க அடுத்தது பார்க்க போகலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வீடியோ பார்த்தது எல்லாமே பெரிய செடிகள். இன்னுமே நிறைய பெரிய செடிகள் இருக்குது.
கேட்லாக்கில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். நியூ வெரைட்டிஸ் ஆகுது. சின்ன செடி இருக்குது, பெரிய செடி இருக்குது. சின்ன செடி நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ஆப்பிள், அப்புறம் ரெட் லெமனு, தாய்ப்பட்டி லெமனு, டேபிள் லெமனு, ஸ்வீட் லெமனு, கோல்டன் சீதா, ரெட் சீதா, ஸ்டார் ஃப்ரூட், இந்த மாதிரி வெரைட்டிஸ் அடிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 500 வெரைட்டிஸ்க்கு மேலே ஃப்ரூட் கலெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம். நேரில் எப்போ வேணால் தருமபுரி ஒகேனக்கல் நீங்கள் எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியிலேருந்து வரீங்கன்னா நீங்கள் ஒகேனக்கல் சைடு வரதா இருந்தால் காலையில் நேரத்தில் வந்துட்டு மதியத்துக்கு மேலே நம்ம நர்சரி வந்து சுற்றி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச செடி வாங்கிட்டு போகலாம். ரோஜா செடி வேணுமா, ரோஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃப்ளவர் கலெக்ஷன் பூ வகை வேணுமா, பூ வகையில் இருக்குது. தென்னங்கன்று வேணுமா, இதில் இருக்குது. பழச்செடி வேணுமா வாங்கிக்கலாம், மொட்டை மாடிக்கு வேணுமா வாங்கிக்கலாம். எல்லா கலெக்ஷன் இருக்குது, தரமாக இருக்குங்க. ஓகேனா, இல்லைனா ஆன்லைனில் வாங்கிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் போடுங்க. நீங்கள் கால் பண்ணால் மேக்ஸிமம் அட்டன் பண்ணுவாங்க. இல்லை அட்டன் பண்ண முடியல, ஏதோ ஒரு ஒர்க்கர் இருப்பாங்க. நிறைய பேர் ஆர்டர் பண்ணவங்களுக்கு பேக்கிங் கொண்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது உங்களுக்கு கால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உடனே ரெஸ்பான்ஸ் வராது. தயவு செய்து நிறைய பேர் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பயப்படுறீங்க. தம்பி எனக்கு வந்து இந்த ஓகே ஆயிடுச்சா கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு. நாங்கள் உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிச்சிட்டே தான் இருக்குங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சோடனே நாங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கொடுப்போங்க. ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் ஒரு 6-7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கம்பல்சரி வந்துடும். அதே மாதிரி பார்சல் போட்டாச்சு நாங்கள் ரெசிப்ட் அனுப்பிடுவோம். ஓகேங்களா, எங்களோட வேலையை நாங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு செடிகள் வேணும், எங்களை நம்பி வாங்குறவங்க கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா, தரமான செடியை கொடுப்பாங்க. பெஸ்ட்டாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 வருஷமோ 2 வருஷமோ கொடுக்கலைங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக கொடுக்கணும் நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமருக்கு தெரியும். சின்னதில் நாம தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் செடிகளான ஓப்பன் பாக்ஸில் சொல்லியிருக்கேன். அது யாராருக்கு தெரிஞ்சுமோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒரு கிளியர் கட்டாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தான் அந்த செடிகள் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இடத்துல வைக்கணும் அப்படி தெளிவாக சொல்லியிருப்போம். ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் செடிகள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க. நீங்கள் செடிகள் ஏன்னா கம்பெனியில் கூட இருக்கலாம், உங்கள் விவசாயத்தில் யாருனா இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.